ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்கிற மாதிரி இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையெல்லாம் வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதுக்கப்புறம் அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் முந்திரி பருப்பு 5 சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வறுப்படட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 லெமன் ஜூஸ் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வு ஆனில் வச்சுருக்காதீங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. அதிகமாக தூவிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப அதோட ஃப்ளேவர் தான் தெரியும். அதனால் லைட்டாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அழுத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப எடுத்து சர்வ் பண்ணுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஓவர் ரைஸில் எப்படி லெமன் ரைஸ் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நட்ஸ்லாம் போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.